பெண் என்பவள் வெறும் போக பொருள் கிடையாது. Make every shot perfect with Vivo V40 series Zeiss Portrait So Pro. Pre-book now. DNC Chits, நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டுனா DNC சட்டுன்னு பணம் வரும். நீ ஏன் வந்து அரைகுறையா ட்ரெஸ் பண்ண, நீ ஏன் பேண்ட் சட்டை போட்ட, நீ ஏன் இழுத்து போத்திட்டு போல, இழுத்து போத்திட்டு போனாலுமே சீன்றாங்களே, சின்ன குழந்தைங்களை வந்து சீன்றாங்களே. சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை நோக்கி ஒரு பெண்ணோட பர்மிஷன் இல்லாம அவை மேல ஏன்டா கை வச்சுன்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறாங்களா? அந்த ஆஸ்பத்திரியில இருக்கக்கூடிய யாரோ ஒரு சீனியர் டாக்டர் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்ததாகவும் அவர் சொன்னதாகவும் ஒரு பத்திரிகையில செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் அதை போட்டு அவ்வளவு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையில்லாத பல பொய்யான தகவல்கள் அதை சொல்றாங்க. பெல்விக் கர்டில் பிராக்சர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. எல்லாம் அந்த அறவேக்காடுத்தனமா அவங்க வந்து யூட்ரஸோடைய வெயிட் 150 கிராம்னு போட்டிருந்தது, இவங்க 150 கிராம் சீமென் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல சீமென் இஸ் மெஷர்ட் இன் மில்லி லிட்டர்ஸ். 150 மில்லிகிராம்ஸ் இருக்கணும் அப்படின்னா எவ்வளவு பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கணும். அந்த பொண்ணுடைய அப்பா வந்து பேட்டி கொடுக்குறாரு, என் பொண்ணு இறந்து போயிட்டா, ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இவ்வளவு ப்ரூட்டலா மர்டர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வர அதிகமான சோகம், என் பெண்ணை பத்தி வரக்கூடிய தவறான செய்திகள் தான் எனக்கு அதிகமான மன உளைச்சல் ஏற்படுத்துது அப்படின்னு பதிவு பண்றாங்க. வணக்கம். வணக்கம். இரண்டாவது டிசப்பாயின்மெண்ட் இந்த வருஷம் பெண்களுக்குன்னு சொல்லலாம். பதக்கத்தை விட்டோம், அடுத்தது இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறப்ப இந்திய பெண்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. தோத்து போயிட்டே இருக்கோமோ அப்படின்ற ஒரு வருத்தமும் கோபமும் வெளிப்பாடாதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல கொல்கத்தால நடந்த இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத ஃபர்ஸ்ட் பேசலாம். டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கறத தாண்டி தொடர்ந்து இதை பத்தி பேசியும் இங்க வந்து எந்த விதமான ஒரு நடவடிக்கைகளும் இதை சரி செய்யறதுக்கான நடவடிக்கையும் இல்லையே அப்படிங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனும் கோபமும் தான் இன்னைக்கு வந்து ஒரு போராட்டமாக வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் நாம பார்க்க முடியுது. ரொம்ப அன்பார்ச்சுனேட்டான ஒரு இன்சிடென்ட். ஒரு டாக்டர், ஒரு பெண் அப்படிங்கறத தாண்டி ஒரு பொதுவா யோசிச்சு பாருங்க, வேலை செய்யக்கூடிய இடத்துலயே ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல இன்னைக்கு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வீட்லயும் பாதுகாப்பு இல்லை, வெளியிலயும் பாதுகாப்பு இல்லைன்னா அந்த பெண்கள் எங்கதான் போவாங்க, எப்படிதான் வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு வருது இல்ல. அதற்கு பொறுப்பேற்றுக்கொண்டு அரசாங்கங்கள் என்ன செய்ய போகுது அப்படிங்கிற அந்த கேள்வியும் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனும் அந்த வேற வழியே இல்லை அப்படின்னு தான் இன்னைக்கு மருத்துவர்கள் வந்து போராட்டத்துல இறங்கி இருக்கிறாங்க. ஏன்னா நாங்க போராட்டம் பண்ணா எந்த அளவுக்கு ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாதிக்கப்படுது யோசிச்சு பாருங்க. என்டையர் ஹெல்த் கேர் சிஸ்டம் நேற்று ஒரு நாள் 24 மணி நேரம் ஸ்தம்பிச்சு நின்னுடுச்சு. இதனால எத்தனை ஏழை எளிய மக்கள், நோயாளிகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இதை செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு அரசாங்கம் இவங்களை தள்ளி இருக்குது பாத்தீங்களா? இதுதான் வந்து நாம கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன், எவ்வளவு கோபமும் வருத்தமும் ஆதங்கமும் இருந்தா மருத்துவர்கள் வீதியில இறங்கி இன்னைக்கு போட ஆரம்பிச்சுப்பாங்க நாடு பூரா. அப்போ வெறும் ஒரு கொல்கத்தா மாநில அரசை மட்டும் நான் சொல்லல, பொதுவாக எல்லா மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் இதை பத்தி யோசிக்க வேண்டிய ஒரு சீரியஸான ஒரு சிச்சுவேஷனா தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற தேவை இருக்கு. இது வந்து ஒட்டுமொத்த இந்திய பெண்களுக்கு உலக அரங்குல வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது வந்து இந்தியா ஆல்ரெடி வந்து நிறைய அங்க போகாதீங்கன்னு யுஎஸ் கவர்மெண்ட் வந்து சொன்னதுல இருந்து, இது வந்து பாதுகாப்பற்ற நாடு இந்தியா அப்படின்னு சொன்னதுல இருந்து, அடுத்ததா இப்படி ஒரு விஷயம் திருப்பி நடக்கும்போது உலக அளவுல இந்திய பெண்கள் வந்து எப்படி இதை எடுத்துட்டு போறாங்க, கேரி பண்றாங்க? அங்க இருக்கிற பெண்கள் நிறைய நான் சமூக வலைதளத்துல பார்க்க முடியுது, வெளிநாட்டுல இருக்கிற பெண்கள் நாங்க இங்க சேஃபா இருக்கோம் அப்படின்ற பதிவு வந்துட்டு போடுறாங்க, அங்கிருந்து இந்தியா பத்தி பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து என்னால தொடர்ந்து பார்க்க முடியுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? See, rape or sexual harassment is a global phenomenon. இந்தியால மட்டும்தான் அதிகமா நடக்குதான்னு கேட்டீங்கன்னா அதுல நான் மாறுபடுவேன். உலகில இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லயும் தான் நடக்குது. சவுதி அரேபியாலையும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லயும் கடுமையான தண்டனைகள் இருக்கிறதுனால ஒரு பக்கம் சொல்றாங்கல்ல, கடுமையான தண்டனைகள் இருந்தா இது போன்ற குற்றங்கள் குறையும், கம்மியாகும்னு. மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் கடுமையான தண்டனைகள் தான் இருக்கு, அதனால இந்த குற்றம் குறைஞ்சு போச்சா? இந்த மாதிரி குற்றங்கள் அங்கேயும் நடக்கத்தானே செய்யுது. இட் இஸ் அ குளோபல் பினாமினன். எல்லா நாடுகள்லயும் இது போன்ற குற்றங்கள் நடக்குது. ஆனா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த குற்றங்களை எப்படி எதிர்நோக்குது, எதிர்கொள்ளுது, எப்படி நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கறதுலதான் வந்து நாம வந்து கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு. மேலை நாடுகள்ல எல்லாம் ஒரு மீ டூ அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் வந்து பல நாள் அவங்க அனுபவிச்ச அந்த பாலியல் கொடுமைகள் எல்லாம் வெளியில வந்து சொல்லி, ஒரு ஹார்வி வைன்ஸ்டைன் சொல்லிட்டு ஒரு சினிமா ப்ரொடியூசர், அவரை நோக்கி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். இன்னைக்கு வந்து புகழின் உச்சியில இருக்கக்கூடிய நடிகைகள்லாம் வெளியில வந்து குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. அந்த குற்றச்சாட்டுகள்லாம் அந்த அரசாங்கம் சீரியஸா எடுத்துக்கிட்டு அவர் மேல வழக்கு போட்டு அவருக்கு தண்டனை கொடுத்து இன்னைக்கு அவருக்கு வந்து சிறையில இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்படி ஒரு ஹேண்டில் பண்றாங்க. மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் இந்த மாதிரி குற்றங்கள்ல ஈடுபடக்கூடியவங்களுக்கு எவ்வளவு கடுமையான தண்டனைகள் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்தியாவில நாம என்ன பண்றோம்? இங்க வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம், இங்க இருக்கக்கூடிய நாட்டுடைய பிரதமர் 78வது சுதந்திர தினம் அன்னைக்கு மேடையில பேசுறாரு.
இது போன்ற விஷயங்களுக்கு பப்ளிக்கா அவங்களுக்கு தண்டனை கொடுத்து இந்த தண்டனையை வந்து பப்ளிசைஸ் பண்ணாதான் இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பயம் மக்களுக்கு இருக்கும்னு பேசக்கூடிய அதே பிரதமர், அவருடைய அதே அரசாங்கம் 2 பாலியல் குற்றவாளிகளுக்கு பரோல் கொடுக்கறாங்க. அசாராம் பாபு ஒண்ணு, ராம் ரஹீம் ஒண்ணு. 2 பேருமே அவங்களுடைய ஆசிரமத்தில பெண் சீடர்களிடம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொலை செய்த குற்றத்துக்காக உள்ள இருக்கிறவங்க. அவங்களுக்கு பரோல் கொடுத்து அவங்கள வெளியில வராங்க. 75வது சுதந்திர தினத்தன்னைக்கு பிரதமர் இதே மாதிரிதான் பேசினாரு. பெண்களுக்கு எதிராக கடுமையான ஒரு சொல்ல கூட நாம பிரயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனா வினேஷ் போகட்டுக்கு எதிராக இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல எவ்வளவு வன்மத்தை இந்த அரசாங்கத்தை சார்ந்தவர்கள், அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் கொட்டுறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். 75வது சுதந்திர தினத்தன்னைக்கு பிரதமர் பேசின அதே நேரத்துலதான் பில்கிஸ் பானுடைய வழக்குல குற்றவாளிகள் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்த 11 பேரை இவங்க சன்ஸ்காரிஸ், இவங்க இந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு வெளியில விட்டாங்க. ஒரு பிரிஜ்பூஷன் சரண் சிங் மீதோ ஒரு பிரஜ்வல் ரேவண்ணா மீதோ இன்னி வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? அப்போ உங்கள் கட்சியை சார்ந்த இல்ல உங்கள் கூட்டணி கட்சியை சார்ந்த பாலியல் குற்றவாளிகள் என்றால் அவர்களை நீங்க எந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கீங்க? பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவா நீங்க நின்று இருக்கீங்களா, இல்ல இந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா நிக்கிறீங்களா? அப்போ வாட் சார்ட் ஆஃப் an example are you setting? மணிப்பூர்ல நடந்த கொடுமை இன்னைக்கு 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. இந்த நிமிஷம் வரைக்கும் பிரதமர் மணிப்பூர் பக்கமே போகலங்க. எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி 3 முறை போயிட்டு வந்துட்டாரு. ஏன் போக மாட்டேங்கிறாரு? பிரச்சாரம் பண்ண கூட ஏன் உங்களால மணிப்பூருக்கு போறதுக்கு என்ன தைரியம் இல்ல உங்களுக்கு? அப்போ ஒரு அரசாங்கம் இது போன்ற குற்றங்களை எப்படி கவனிக்கிறது, எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கறத பொறுத்துதானே உலகத்தோட பார்வை இருக்கும். நிச்சயமா பாஜகல இருந்து தமிழகத்துல ரெப்ரசென்ட் பண்ற திரு நடிகை குஷ்பு அவர்கிட்டயும் இந்த கேள்வி வைக்கப்பட்டது. அவங்க வந்து மேற்கு வங்க முதல்வர் வந்து பதவி விலகணும், மம்தா பானர்ஜி பதவி விலகணும்னு அவங்க சொல்றப்ப இதே போன்ற குற்றம் வந்து மணிப்பூர்ல நடந்தது, அந்த முதலமைச்சர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, யூபியில நடந்தது அந்த முதலமைச்சர் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா அதுக்கான பதில் அவங்க கிட்ட இருந்து வரவே இல்லை. இங்க எல்லாரும் வந்து அரசியல் சார்ந்துதான் இந்த விஷயத்த வந்து பாக்குறாங்களோ அப்படிங்கிற கேள்வி வருது. Unfortunately it is being politicized, it is being used for their political மைலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும். குஷ்புவோடைய நோக்கம் உண்மையிலேயே உன்னதமான நோக்கமா இருந்தா எல்லா பிரச்சனைகளுக்கும் குஷ்பு வந்து குரல் கொடுத்திருக்கணுமே. அவங்க வந்து வெறும் பாஜகவுடைய பிரமுகர் மட்டும் இல்ல, கொஞ்ச நாள் முன்னால வரைக்கும் நேஷனல் கமிஷன் ஆஃப் விமென்ல அவங்க ஒரு மெம்பரா வேற இருந்தாங்களே. அவங்க மெம்பரா இருக்கும் பொழுதுதானே மணிப்பூர்ல இப்படிப்பட்ட ஒரு அவலம் நடந்தது. ஆனா கிட்டத்தட்ட 35 நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ வைரல் ஆற வரைக்கும் NCW எந்த நடவடிக்கையுமே அதுல எடுக்கலையே. ஒரு ஹத்ராஸ்ல நடந்த சம்பவமோ உன்னாவுல நடந்த சம்பவத்துக்கோ ஏன் யோகி ஆதித்யநாத் ரிசைன் பண்ணணும்னு குஷ்பு பேசல? சரி, வினேஷ் போகட் இந்த மல்யுத்த வீராங்கனைகளுடைய போராட்டத்துக்காவது நீங்க குரல் கொடுத்திருக்கலாமே. உங்கள் துறை சார்ந்த பெண்களுக்கே எவ்வளவு விஷயங்கள் நடக்குதுங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க ஒரு நடிகை, உங்க பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பெண்களை அவ்வளவு கொச்சையாக யூடியூப்ல ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கான் தினமும். உங்களை பற்றி ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தவறாக பேசினார், தரைக்குறைவாக பேசினார்னு NCW வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்ச தெரிஞ்ச உங்களுக்கு, உங்கள் துறை சம்பந்தப்பட்ட பெண்களை ஒருத்தன் தினம் யூடியூப்ல கேவலப்படுத்துறானே, அவன் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கணும்னு தோணல? அவனை ஏன் NCW இழுக்கணும்னு தோணல? இதே கண்ணோட்டத்தோட நம்ம இந்த மேற்கு வங்க அரசு வந்து இதுக்கு கரெக்டான நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த சம்பவம் நடந்த பிறகு அரசாங்கம் இதை கையாண்ட விதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அங்கேயுமே நிறைய குளறுபடிகள் நடந்ததா நம்மளால பார்க்க முடியுது. அப்சல்யூட்லி பேத்தட்டிக். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு அரசாங்கத்து மீது மக்களுக்கு எப்போ நம்பிக்கை வரும்னா இது போன்ற விஷயங்கள், அதுவும் குறிப்பாக இவ்வளவு குரூசமா ஹீனஸா ஒரு குற்றம் நடக்கும் பொழுது எந்த அளவுக்கு துரிதமாக டிரான்ஸ்பரண்டா ஒரு அரசாங்கம் செயல்படுது அப்படிங்கறத வச்சுதான் அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கும் சரி, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சரி அரசாங்கத்து மீது ஒரு நம்பிக்கை வரும். பட் ஆரம்பத்துல இருந்தே இந்த அரசாங்கம் முன்னுக்கு பின் முரணாதானே நடந்துட்டு இருக்கு. இதுல நிறைய வதந்திகள் வேற. இது இப்ப உங்களுக்கே தெரியுது. இதை அரசியலாக்கிறதுக்காக ஒரு கூட்டம் முயற்சி பண்ணுது. இது போன்ற ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட இதை ஊதி பெருசாக்கி ஒரு நேஷனல் லெவல்ல ட்ரெண்ட் பண்ணி மீடியாவை தங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டு இதை வந்து பப்ளிசைஸ் பண்ணி பொலிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப நீங்க எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் இல்லையா அந்த அரசாங்கம்? உடனே சம்பந்தப்பட்ட பேரண்ட்ஸ் உடனே கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி உடனே நடவடிக்கை எடுத்து இதுல பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் டிரான்ஸ்பரண்டா நீங்க பண்ணிருந்தீங்கன்னா உங்க மேல இன்னைக்கு குற்றச்சாட்டு வராது இல்ல. அந்த பிரின்சிபலை தார்மீக அடிப்படையில அவர் ராஜினாமா பண்றாரு. 8 மணி நேரத்துக்குள்ள ஏன் அவருக்கு என்ன அவசரம்? அவருக்கு இன்னொரு போஸ்டிங் கொடுக்கறதுல அப்படி என்ன உங்களுக்கு அவசரம்? நியாயமான கேள்விகள் தானே இதெல்லாம். அது யார் கேட்டாலும் நியாயம் தானே. அவரை ஏன் காப்பாத்தணும் அப்படின்னு கேட்கறதுல வந்து ஒரு நியாயம் இருக்கு தானே. புதுசா வரவங்களை வந்து வேணான்னு சொல்றவங்க, வேணான்னு இங்க வந்து குரல் கொடுக்கறவங்க அப்பாயிண்ட் பண்றது. அவர் ஏற்கனவே கரப்ட் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்குங்க. இதுக்கு முன்னாலேயே
இந்த ஹாஸ்பிட்டல் அவர் இருக்கும் பொழுது ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. அவர் கீழே ஒர்க் பண்ணக்கூடிய சூப்பரிண்டென்டென்ட்டே அவரை பத்தி சொல்றாரு. எல்லா டெண்டர்லயும் 20% கமிஷன் அடிக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்கோஹால் சப்ளை பண்றாரு. ரொம்ப கரப்ட் பர்சன். இவரெல்லாம் தூக்கி எப்படி இப்படி பிரின்சிபலா போட்டு, அப்போ இவ்வளவு கரப்ட் பர்சன் இவ்வளவு நாளா ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல பிரின்சிபலா இருந்திருக்காருன்னா அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் கிளவுட் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு வந்து இன்னும் ரொம்ப கோவத்தை உண்டாக்குன விஷயம் வந்துட்டு இந்த பெண் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். அந்த டைம்ல போய் ஏன் அவங்க அங்க இருக்கணும், அந்த ரூம்க்கு ஏன் அவங்க போகணும்னு முதல்ல அவங்க கேள்வி எழுப்பின விஷயமா இருக்கட்டும். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இதுதான் வந்து கோவத்தை இன்னும் அதிகப்படுத்தினது அப்படின்னே சொல்லலாம். சொசைட்டியோட இன்சென்சிட்டிவிட்டிங்க இது. இப்போ இல்ல, எல்லா கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் விமன் நடக்கும் பொழுதும் முதல்ல விக்டிம் ஷேம் பண்றதுதான் வந்து ஒரு அடிப்படை ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் புரோட்டோகால் மாதிரியே இந்த சமூகம் வச்சிருக்கு. நீ ஏன் வந்து அரைகுறையா ட்ரெஸ் பண்ண, நீ ஏன் பேண்ட் சட்டை போட்ட, நீ ஏன் இழுத்து போத்திட்டு போல, இழுத்து போத்திட்டு போனாலுமே சீன்றாங்களே, சின்ன குழந்தைங்களை வந்து சீன்றாங்களே, சின்ன குழந்தைங்களை ரேப் பண்ணி கொலை பண்றாங்களே, அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், செக்ஸ்னா என்னன்னு தெரியுமா? அப்போ இது போன்ற கேள்விகள்ல நீ எதுக்கு வந்து நைட்டு வெளியில போன, நீ எதுக்கு வந்து முன்பின் தெரியாத ஆளுங்களோட பேசுற, இந்த மாதிரி கேள்விகளை கேட்கக்கூடியவர்கள் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை நோக்கி ஒரு பெண்ணோட பர்மிஷன் இல்லாம அவை மேல ஏண்டா கை வச்சுன்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறாங்களா? அவர் பாலியல் தொழிலில் ஈடுபடக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் அவ பர்மிஷன் இல்லாம அவ மேல ஒரு விரல் கூட படக்கூடாது. அதுதான் கன்சென்ட்னு சொல்றோம். சம்மதம், கன்சென்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு எவனுக்குமே அர்த்தம் தெரியலையே. இன்னைக்கு கோர்ட்டுக்கே தெரியலையேங்க. மரைட்டல் ரேப்ப ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க கோர்ட். இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஆம்பளைங்க என்ன வேணா செய்யலாம், அதுக்கான லைசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தானே பேசிட்டு இருக்காங்க. அப்ப சாதாரண மக்களுக்கு அந்த புரிதல் வரணும்னா அது எப்படி வரும்? இன்னமும் நம்ம வந்து ஒரு பேட்ரியார்கள் ஒரு சாதிய சமூகத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பெண்களுக்கு 2 விதமான வன்கொடுமைகள் இது. ஜெண்டர் ரீதியாகவும் நம்ம ஒடுக்கப்படுறோம், சாதிய ரீதியாகவும் ஒடுக்கப்படுறோம். நிச்சயமா நிச்சயம் யோசிச்சு பாருங்க. சாதிய ரீதியா ஒடுக்கப்படுறோம் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு கொல்கட்டால ஒரு சிட்டில இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் சிட்டில இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை ஒரு வசதியான ஒரு பிரிவிலேஜ் செக்ஷன்ல இருந்து வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நடந்ததுன்னா ஒட்டுமொத்த நாடுமே கொந்தளிக்குது. இதே சமயத்துல பீகார்ல ஒரு தலித் பெண் இதே மாதிரி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இறந்திருக்கிறார். அதை பத்தி ஏதாவது ஒரு மீடியா பேசுதா? பேசாததுக்கு என்ன காரணம்? 2 காரணங்கள். ஒண்ணு, அரசியல் ரீதியா அவங்களுக்கு ஆதாயம் கொடுக்காது, ஏன்னா இவங்க கூட்டணி ஆட்சி இருக்கக்கூடிய மாநிலம்ங்கிறதுனால பேச மாட்டேங்கிறாங்க. இரண்டாவது, தலித் சமூகத்தை சேர்ந்த பெண் தானே, எதுக்கு பேசணும்? பிகாஸ் தலித் லைவ்ஸ் டோன்ட் மேட்டர். இந்த மாதிரியான ஒரு சமூகத்துல, இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய சமூகத்துல தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். So the change has to come from within. நீ மாறு, உன்னை சுத்தி இருக்கிறவங்களை மாத்து, உங்க வீட்டுல இருக்கிற ஆம்பளை பசங்களுக்கு கத்துக்கொடு. பெண் என்பவள் வெறும் போக பொருள் கிடையாது, அவளுக்கும் உணர்வுகள் இருக்கு, அதை தாண்டி அவளுக்கும் மூளைன்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு ஈக்குவாலிட்டி, ஃபெமினிசம் நம்ம பேசுறோம். ஈக்குவாலிட்டினா நம்ம எதை பேசுறோங்க? செரிப்ரல் ஈக்குவாலிட்டியை பத்தி பேசுறோம், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ பத்தி பேசுறோம். ஆனா ஃபெமினிசமே பெண்களே வந்து தவறா புரிஞ்சுட்டு இருக்காங்க. அந்த புரிதலோட எத்தனை பெண்கள் இருக்காங்கிறதும் வந்துட்டு இங்க பெரிய கேள்விக்குறிதான். இதுல இன்னொரு ஏமாற்றம் என்ன அப்படின்னா, அந்த மாநிலத்தோட முதலமைச்சரே ஒரு பெண் அப்படிங்கிறப்ப அவங்க கிட்ட இருந்து இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. இந்த விஷயத்த அவங்க எப்படி கையாள்வாங்க அப்படிங்கறதுல இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஒரு முதல்வரா வந்து மம்தா பானர்ஜி இந்த இடத்துல எப்படி செயல்பட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம வேற ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தோம், ஆனா அது ஏமாற்றத்தை மட்டுமே இப்ப வரைக்கும் அளிக்கக்கூடியதாவே இருக்கு. No, it is very depressing. It is very unfortunate. அப்கோர்ஸ் மம்தா பானர்ஜி வந்து ஒரு பெண், அதனால அவங்க வந்து இன்னும் சிறப்பா செயல்பட்டிருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் முதலமைச்சர்ங்கிற பதவியில உட்கார்ந்து இருக்காங்க. அந்த பதவிக்கு சில கடமைகள் இருக்கு, அதை வந்து அவங்க சரியா செஞ்சிருக்கணும். இன்ஃபேக்ட் மம்தா பானர்ஜிக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் வாக்குகள் தான் அதிகம். நீங்க நல்லா ஆட்சி நடத்துவீங்க, பெண்கள் பாதுகாப்பா இருப்பாங்கன்னு எதிர்பார்த்து தானே பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, ஆண்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு நீங்க வீதியில இறங்கி போராடுறீங்கன்னா நீங்க தான் ஹெல்த் மினிஸ்டர், நீங்க தான் லா அண்ட் ஆர்டர் மினிஸ்டர். வேடிக்கையா இல்லையா? நீங்க வந்து வீதிக்கு வந்து போராடுறேன், நியாயம் கேட்கறேன்னு சொல்றது வந்து வேடிக்கையா இல்லையா உங்களுக்கு? அந்த நீதியை கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. அங்க என்ன நடக்குது அப்படிங்கறதே நம்மளால வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது வந்து புரிஞ்சுக்கவே முடியல. எல்லாருமே இறங்கி போராடுறாங்க. ஆளுமச்சும் இறங்கி அந்த களத்துல இறங்கி போடாத போது என்ன நடக்குது அங்க மேற்கு வங்கத்துல அப்படிங்கறதுதான் பெரிய ஒரு ரியாக்ஷன், ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன், அதுக்கான கவுண்டர் ரியாக்ஷன். அப்படிதான் நீங்க கிருத்திகா பாக்கணும். இத வந்து பொலிட்டிசைஸ் பண்ணணும்னு ஆரம்பத்துல இருந்தே பாஜக முயற்சி பண்ணாங்க. இந்த போராட்டம் ஆரம்பித்த முதல் நாள்லயே நீங்க பாத்தீங்கன்னா ஏபிவிபியோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்க போய் நாங்களும் போராட்டத்துல சேர்ந்துக்கிறோம்னு போன உடனே அங்க இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்கள் கோ பேக்னு சொல்லிட்டு அவங்களை நோக்கி முழக்கம் ஏற்படுத்தினாங்க. இத பொலிட்டிசைஸ் பண்ணாங்க. இதுக்கு பொலிட்டிக்கல் சாயம் பூசாதீங்க, நாங்க எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடிட்டு இருக்கோம், எங்களுக்காக உண்மையிலேயே போராடணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கொடி கிடியெல்லாம் தூக்கி வச்சுட்டு மாணவர்களா வந்து எங்களோட போராடுங்க, உங்க அரசியல் சாயத்தை கொண்டு வராதீங்கன்னு சொன்னாங்க. சோ ஆரம்பத்தில இருந்தே இது ஒரு எதிர்க்கட்சி மாநிலத்துல நடக்குதுங்கிறதுனால பிஜேபி கண்டிப்பா ஈரப்பேனாக்கி பேன பெருமாளாக்கி கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சு சமூக வலைதளங்கள்ல ஏகப்பட்ட பொய்யான செய்திகளை வதந்திகளை எல்லாம் பரப்பி இத மீடியா எல்லாம் ஒட்டுமொத்த மீடியாவை கோதி மீடியாவும் கொண்டு வந்து அங்க உட்கார வச்சு இத ஒரு நேஷனல் அட்டென்ஷன் பெறக்கூடிய ஒரு சம்பவமா மாத்திட்டாங்க. எப்படி
நிர்பயா விஷயத்துல செஞ்சாங்களோ அதே தான் இன்னைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க. இது அவங்களுடைய அரசியல். பிண அரசியலுக்கு பேர் போனது பிஜேபி. அவங்க இததான் பண்ணுவாங்க. இன்னைக்கு மம்தா பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த அரசியலுக்கான ஒரு கவுண்டர் ரியாக்ஷனா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்து மீதோ இல்ல பாதிக்கப்பட்ட அந்த மருத்துவர்கள் மீதோ அக்கறை இருக்கிறதா தெரியலையே. நிச்சயமா நிச்சயமா. அதனாலதான் இந்த கேள்வியை முன்னாடி நான் வச்சேனே. ஏன்னா இங்க வந்து விக்டிம்கோ அவங்க பேரண்ட்ஸ்கோ வந்து இங்க நியாயம் கிடைக்கும்னு நம்ம இங்க போராடிட்டு இருக்கிறப்ப எல்லா அரசியல் கட்சிகளும் அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக களத்துல குதிச்சிருக்காங்கிறது மட்டும் தான் பார்க்க முடியுது. இது எவ்வளவு தூரம் பொலிட்டிசைஸ் ஆயிருக்குங்கிறது தான் இங்க பெரிய ஆதங்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும். அது ஆளும் பாஜகவா இருந்த மத்தியில் ஆளும் பாஜகவா இருந்தாலும் சரி, மாநிலத்துல ஆளக்கூட திரிணாமுல் காங்கிரஸா இருந்தாலும் சரி, அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும் இந்த போராட்டம் இதெல்லாம் ஒரு வார வாழ்வுதான். இதுக்கப்புறம் ஒரு செய்தி வந்துருச்சுன்னா ஒட்டுமொத்த மீடியாவும் அந்த செய்தி நோக்கி இந்த ஈசல்லாம் போற மாதிரி அடுத்த செய்திக்கு போயிருவாங்க. அடுத்த செய்திக்கு போன உடனே இந்த செய்தி மக்களுடைய மனசுல இருந்து வந்து மறக்கடிக்கப்படும், இல்ல மறந்து போயிடுவாங்க, கடந்து போயிருவாங்க. இதனால பாதிக்கப்படுறது என்னமோ பெண்களுடைய பாதுகாப்பு, பெண்களுடைய சேஃப்டி தானே. இன்னைக்கு போராடுறாங்க மருத்துவர்கள். பாவம் எவ்வளவு நாள் போராடுவாங்க சொல்லுங்க? ஒரு நாள் உங்களால வேலை நிறுத்தம் பண்ணதுக்கே எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க. அந்த கான்சியஸ்னஸ் அவங்களுக்கு இருக்கிறதுனால தானே ஒரு நாள் வேலை நிறுத்தத்தோட நிறுத்திக்கிட்டாங்க. இன்டெஃபினிட் ஸ்ட்ரைக்னு சொல்றதுக்கு மருத்துவர்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் யோசிச்சு பாருங்க. அவங்க வேலை செய்யறத நிறுத்திட்டா ஒட்டுமொத்த ஹெல்த் ஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கொலாப்ஸ் ஆயிடுங்க. ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு கமிட்மெண்ட்டும் டெடிகேஷனும் பேஷன் டு சர்வீஸ் மைண்டட்னஸும் இருக்கிறதுனால தான் ஒரு நாள் வேலை நிறுத்தத்தோட அவங்க நிறுத்திக்கிட்டாங்க. கொலை பண்றதுங்கிறதை தாண்டி கொடூரமா இது நடந்திருக்கு. அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை படிக்கிறதுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப தைரியம் இருக்கணும் போல இருக்கு. அதை படிக்க கூட முடியல. ஒரு 2 லைனுக்கு மேல என்ன எப்படி நடந்திருக்குன்னு அந்த விஷயத்த படிக்கவே முடியலங்கிறப்ப அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு தூரம் அதை பாதிச்சிருக்கும். அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப கோவமும் ஆத்திரமும் அதிகமா வருது இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படிக்கும்போது. அதை பத்தி சமூக வலைதளங்கள்ல இப்ப நிறைய பேர் வந்து பேசி போடுறாங்க. ஆனா அந்த வீடியோ நம்மளால ஃபுல்லாவே பார்க்க முடியல. இது ஒரு உடல் இச்சைக்காக இப்படி ஒரு கொடூரத்தை பண்ணணுமா அப்படின்ற மாதிரிதான் வந்து தோணுது எனக்கு. Nobody has to go through this. அதுவும் பேரண்ட்ஸோட நிலைமையை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. பேரண்ட்ஸோட நிலைமை ஒரு படி மேல போய் நான் சொல்றேன். அந்த பொண்ணுடைய அப்பா வந்து பேட்டி கொடுக்குறாரு. என் பொண்ணு இறந்து போயிட்டா, ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இவ்வளவு ப்ரூட்டலா மர்டர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வர அதிகமான சோகம். என் பெண்ணை பத்தி வரக்கூடிய தவறான செய்திகள் தான் எனக்கு அதிகமா மன உளைச்சலை ஏற்படுத்துது அப்படின்னு பதிவு பண்றாங்க. லெட் மீ புட் இட் ஆன் ரெக்கார்ட் கிருத்திகா. இது வரைக்கும் அபிஷியல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எந்த இடத்துலயுமே பொது வெளியில ரிலீஸ் பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் அவங்க யூகத்தை வச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய யாரை இந்த போஸ்ட்மார்ட்டம் டிஸ்கஷன் ரிப்போர்ட் டிஸ்கஷன் அப்படிங்கிறது எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆஸ்பத்திரியில இருக்கக்கூடிய யாரோ ஒரு சீனியர் டாக்டர் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்ததாகவும் அவர் சொன்னதாகவும் ஒரு பத்திரிகையில செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் அதை போட்டு அவ்வளவு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையில்லாத பல பொய்யான தகவல்கள் அதை சொல்றாங்க. போலீஸ் வந்து அதை வந்து இது மீடியால பதிவு செய்யக்கூடிய தகவல்கள் பொய் அப்படி இருக்கா. பெல்விக் கர்டல் ஃபிராக்சர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. அதே மாதிரி மல்டிபிள் கேங் ரேப்னு சொல்லிருக்காங்க. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். சீமன் சாம்பிள்ஸ் இருக்குல்ல, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணினாலே தெரியும்ல. சீமன் சாம்பிளோட அளவெல்லாம் வந்து சோஷியல் மீடியால வரும்போது இன்னும் வந்துட்டு கொடூரமா இருக்கு. அதை கேக்குறப்ப அததான் சொல்றேனே, எல்லாம் அந்த அரவேக்காடுத்தனமா அவங்க வந்து யூட்ரஸோட வெயிட் 150 கிராம்னு போட்டிருந்தத இவங்க 150 கிராம் சீமன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல சீமன் இஸ் மெஷர்ட் இன் மில்லிலிட்டர்ஸ், இட்ஸ் நாட் மெஷர்ட் இன் மில்லிகிராம்ஸ். 150 மில்லிகிராம்ஸ் இருக்கணும் அப்படின்னா எவ்வளவு பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கணும் அந்த பெண்ணை யோசிச்சு பாருங்க. இது வந்து மல்டிபிள் கேங் ரேப், மல்டிபிள் பெனிட்ரேஷன்ஸ் இருந்தது. கேங் ரேப் அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவாயிருக்கணும் இல்லையா? எவ்வளவு பேர் உள்ள போனாங்க வந்தாங்கிறது பதிவாயிருக்கணும் இல்லையா? அப்போ உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஃபுட்டேஜ் இருக்கா, அது மறைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற கோணத்துல வந்து அரசாங்கம் விசாரிக்கணும்ல, சிபிஐ விசாரிக்கணும். கிவ் them டைம் கொடுங்க. எதுவுமே இல்லாம இதுதான் ப்ராப்ளம். பொலிட்டிசைஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டாங்க, டிசைட் பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல எவ்வளவு கிளவுட் எந்தெந்த பார்ட்டிக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும். எவ்வளவு ஃபேக் நியூஸ் யாரெல்லாம் பரப்புறாங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இது போன்ற தகவல்கள், இது போன்ற பொய்யான செய்திகளை தொடர்ந்து பரப்பிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப்ல. இது எதுக்கு பரப்புறாங்க? இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு நேஷனல் அவுட்ரேஜ கிரியேட் பண்ணணும், மக்களை கோவப்பட வைக்கணும், கொந்தளிக்க வைக்கணும், இது மூலமா நாம அரசியல் ஆதாயம் தேடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொலிட்டிசைசேஷன் தான் இதுவும். இதுக்கு பின்னால இதுக்குதான் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்ல வரது எல்லாத்தையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க, ஃபார்வர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, குஷ்பு போன்ற தலைவர்கள் இந்த மாதிரி இவங்க இவ்வளவு படிச்சிருக்காங்க, ஒரு தேசிய கட்சியில ஒரு பெரிய பொறுப்புல அரசியல் கட்சியில இருக்காங்க, ஒரு பிரஸ் மீட் கொடுக்கறாங்க. அந்த பிரஸ் மீட்ல அவங்க பேசுறாங்க 150 கிராம் சீமென் இருந்ததுன்னு. உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பர்டிஸ், உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் சயின்ஸ்ல ஸ்பெஷல் எக்ஸ்பர்டிஸ் இருக்கா? இல்ல.
அட்லீஸ்ட் நீங்க வந்து இது போன்ற தகவல்களை வெரிஃபை பண்ணிட்டு நீங்க பிரஸ் மீட்ல பேசணும். அந்த குறைஞ்சபட்ச சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாவது உங்களுக்கு இருக்கணும். அதுவும் இல்லாம இஷ்டத்துக்கு உங்களுடைய பொலிட்டிக்கல் மைலேஜுக்காகவும் உங்களுடைய பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்காகவும் தேவையில்லாத பொய்களை வதந்திகளை பிறகு ஒரு டிஎம்சி எம்எல்ஏ உடைய பையன் அங்க இன்டர்னா இருந்தா அவனுக்கு இதுல சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற ஒரு வதந்தியை பரப்புறாங்க. இதுவும் தவறு, இது வதந்தி. அப்படிப்பட்ட ஒரு இன்டர்ன் அந்த ஹாஸ்பிட்டல்லே இல்ல, அவர் வேற ஹாஸ்பிட்டல் இன்டர்னா இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியும் போலீஸ் வெளியிட்டுட்டாங்க. அப்ப ஏன் என்ன பர்பஸ் பிஹைண்ட் இது போன்ற பொய்களை வச்சுக்கிட்டு ஒரு பிரஸ் மீட் நடத்துறதுக்கு பின்னால இருக்கக்கூடிய பர்பஸ் என்னன்னு யோசிச்சு பாருங்க. கொல்கத்தால நடந்த சம்பவத்துக்கு தமிழ்நாட்டுல எதுக்கு பிரஸ் மீட் நடத்துறீங்க? முதல்ல உங்களுடைய அவுட்ரேஜும் உங்களுடைய கோவத்தை நீங்க கொல்கட்டால போய் காமிக்கிற நியாயமா போராடுறவங்களா இருந்தா குஷ்பு அங்க போய் களத்துல நின்னு போராடி இருக்கலாமே. தமிழ்நாட்டுல எதுக்கு பிரஸ் மீட்? வெறும் சர்ஃபேஸோட இதை பார்த்துட்டு இந்த சங்கி ஏஜெண்டாவை மட்டும் தயவு செஞ்சு சர்ஃபேஸ்ல பார்க்காதீங்க. இட் ஹாஸ் டு பி அதுக்கு the layers within layers within layers you have to analyze the whole thing. நான் இதுக்காக மம்தா பானர்ஜியோட கவர்மெண்ட்டை ஜஸ்டிஃபை பண்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க. அவங்க பண்ணது தப்பு. the way she handled it was miserable. ஆனா நம்ம ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம வந்து அந்த கவர்மெண்ட்டும் செஞ்ச விஷயங்கள், அதை கையாண்ட விஷயங்கள் வந்து இங்க எல்லாத்துக்கும் ஏமாற்றம் அளிக்குது அப்படிங்கறத நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி நிர்பயா வழக்கும் வந்து இப்படிதான் போச்சு. அதுக்கப்புறம் கடைசியில என்ன ஆச்சுன்னு நம்ம பாக்குறப்ப தையல் மிஷின் கொடுத்து அமிச்சிட்டாங்க. இப்ப இந்த வழக்கு எப்படி போகும், இதை எப்படி கையாள்வாங்க? நிஜமாலுமே வந்து மீடியாலையும் வந்து பேப்பர்லயும் அந்த பெண் இப்படி கொடூரமா கொல்லப்பட்டாங்க அப்படின்னு வந்து செய்திகள்லாம் உண்மையா? இவ்வளவு கொடூரமா அவங்க கொல்லதான் பட்டாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கு. அதே மாதிரி இது போன்ற குற்றங்கள் வந்து ஒரு அர்பன் ஏரியாவில் நடக்கும்போது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகுது, நாடே பெரிய கலவரம் ஆகுது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு வேற இடத்துல நடக்கும்போது அது அவ்வளவு தூரம் பேசப்படுறது இல்லைங்கிற ஒரு ஆதங்கமும் இருக்கு. தொடர்ந்து பெண்கள் இந்தியால இது போன்று எப்படி சொல்றதுங்கிறது தெரியல. இது வந்து வார்த்தையால நம்மளால விவரிக்க முடியாத கொடூரத்துக்கு உள்ளாகுறாங்க. அதாவது வெறும் அதையுமே நம்ம வன்புணர்வுக்குமே நம்ம வந்து குரல் கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த வன்புணர்வையும் தாண்டி இவ்வளவு தூரம் கொடூரமா அவங்க வந்து கொல்லப்படுறாங்க போது இன்னும் பெரிய ஆதங்கத்தை ஏற்படுத்துது. ஒட்டுமொத்தமா இந்த விஷயத்துக்கு வந்து என்னதான் தீர்வு அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் பேசுறோம், அமைதியாகணும். திருப்பி ஒரு பெரிய பிரச்சனை வருது, திருப்பியும் வந்து இதை பத்தி பேசுறோம். நீங்க இப்ப என்ன இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன வந்து பாக்குறீங்க? இது எப்படி போகும்? அடுத்தது மாறுமா மாறாதா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னமும் ஒரு சாதிய ஆணாதிக்க சமூகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பெண்களை நோக்கிதான் கேள்விகளை எழுப்புறாங்களே தவிர ஆண்களை நோக்கி ஏன் இந்த மாதிரி ஒரு குற்றத்துல ஈடுபடுறீங்க, கன்சென்ட்னு ஒரு விஷயம் இருக்கே, இதை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியை யாரும் எழுப்ப மாட்டேங்கிறாங்க. இந்த வழக்குலயும் நீங்க பாத்தீங்கன்னா நிர்பயா வழக்குல எப்படி 7 வருஷம் இழுத்தடிச்சாங்களோ கிட்டத்தட்ட இந்த வழக்குலயும் அந்த மாதிரிதான் 7 வருஷம் இழுத்தடிப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு இதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இதை நிர்பயா 2ன்னு பிஜேபி ஆளுங்க வந்து பேசுறாங்க. எனக்கு வந்து தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களான்னு தெரியல. ஒரு சென்சேஷன் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நீங்க பேசக்கூடிய விஷயம் உங்களுடைய அரசாங்கத்தை நோக்கிய விமர்சனங்கள் எழுப்புது அப்படிங்கறத ஏன் இவங்க புரிஞ்சுக்க முடியுது? இத நிர்பயா 2ன்னு பிஜேபி ஆதரவாளர்கள் சொன்னாங்கன்னா அப்ப இந்த 12 வருஷத்துல எதுவுமே மாறலன்னு தானே அர்த்தம். அப்போ ஒரு ஹத்ராசன் நிர்பயா 3ன்னு சொல்லுவோம், ஒரு உன்னாவன் நிர்பயா 4ன்னு சொல்லுவோம், ஒரு பிரிஜ்பூஷன் சரண் சிங்க நிர்பயா 5ன்னு சொல்லுவோம், ஒரு நிர்பயா 6ன்னு சொல்லுவோம். Nothing has changed. Nothing has changed. Nothing will change unless the change comes from within. பாரத் மாதா கி ஜெயின் ஒரு பக்கம் சொல்லுவீங்க, ஆனா அதே பெண்களை இழிவா பேசுறீங்க. நீங்க எங்களை தெய்வமாலாம் மதிக்க வேண்டாம், மனுஷங்களா ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு தானே நாம கேக்குறோம். அப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிராக செய்யக்கூடிய பாலியல் குற்றங்கள் செய்யக்கூடிய குற்றவாளிகளை இந்த அரசாங்கம் எப்படி பொத்தி பொத்தி பாதுகாக்குது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துட்டே தானே இருக்கோம். சோ நீங்க கேக்குற மாதிரி இதுக்கப்புறம் சமூகத்துல மாற்றம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா unfortunately no. சமூக வலைதளங்கள்ல பெண்களுடைய பகிர்வு அதிகமா நம்மளால பார்க்க முடியுது, கோபத்தை வந்து அதிகமா பார்க்க முடியுது. ஆனா இது போன்ற ஒரு பெரிய விஷயம் நடக்கும்போதுதான் அவங்க வெளியில வந்து கருத்துக்களை வந்து பதிவிடுறாங்களே ஒழிய சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது யாரும் வந்து அதை பத்தி அது சின்ன இன்சிடென்ட் சொல்லக்கூடாது, இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் தான், அதை வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அன்லஸ் அதர்வைஸ் சோசியல் மீடியாவே பொங்கி எழும்போதுதான் பெண்களும் அந்த சோசியல் மீடியால வந்து பொங்கி எழுறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் நீங்க மாறுமான்னு கேட்டீங்கல்ல, சமுதாயத்துல வந்து மாற்றம் நிகழுமான்னு கேட்டீங்கல்ல, மாற்றம் வேற மாதிரி நிகழுது. இன்னொரு மாநிலத்துல வந்து மருத்துவ மாணவிகள் இந்த மாதிரி இன்டர்னா இருக்கிற மாணவிகள் எல்லாம் வந்து இந்த டைமுக்கு மேல வராதீங்க, இந்த டைமுக்கு மேல உள்ளே இருங்க, ஒர்க் பண்ணாதீங்க, வெளில போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டுட்டு இருக்கிறதாவும் நாங்க கேள்விப்பட்டோம். சில செய்திகள்ல வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடிஞ்சிச்சு. மாற்றம் பின்னோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது. ஆல்ரெடி 10 வருஷம் பின்னோக்கி கூட்டிட்டு போயிட்டாங்க. இனிமேல் வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு, ஏன்னா எல்லா விஷயத்திலயும் நீங்க பாக்குறீங்கல்ல, ஹிஜாப் போட்டா படிக்க வராதீங்க அப்படிங்கிறாங்க, 6 மணிக்கு மேல வெளியில போகாதீங்க, ஹாஸ்டலுக்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல கோச்சிங் கிளாஸஸ் எல்லாம் 6 மணிக்கு மேல பெண்களுக்கு கோச்சிங் கிளாஸஸ் கிடையாது. பெண்களை வைக்க ஒரு நாட்டுடைய ஒரு மாநில அரசாங்கம் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய அரசாங்கம் 6 மணிக்கு மேல பெண்கள் வெளியில போகாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அவலம் வந்து இந்த நாட்டுல தானே நடக்குது. ஆல்ரெடி அப்படிதானே நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸே
லிமிடெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதை கூட அக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு தானே நம்மள வச்சிருக்காங்க. நாட்டுக்கு பெருமை தேடி தரக்கூடிய பெண்களுடைய நிலைமை இன்னைக்கு என்ன? இதெல்லாம் வந்து it will not change overnight. The change has to come. நான் சொன்ன மாதிரி we are all part of a system. இழுத்தடிச்சு கடைசியில் அந்த ஃபேமிலிக்கே போதும் போதும் ஆகி எப்படா இந்த கேஸ் முடியும், எப்படா நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இழுத்தடிச்சிருவாங்க. பல பாலியல் குற்றவாளிகள் வெளியில வந்து தங்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்றதுக்கு தயங்குறதே இதுதானே காரணம். ஏன்னா நீங்க அலக்கழிக்கிறீங்க, நீதி கொடுக்கறதுக்கு டிலே பண்றீங்க, திரும்ப திரும்ப அந்த ட்ராமாவை ரீலிவ் பண்றதை விட ஒரேடியா அதை வந்து ஒதுக்கி வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தானே ஒரு மனுஷனோட மைண்ட் செட்டா இருக்கும். So unless we change, unless each and every one of us change, this will not change. முதல்ல உங்க பக்கத்து வீட்டுல இது போன்ற ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நமக்கு என்ன வம்பு அப்படின்னு ஒதுங்கி போற பழக்கத்தை நிப்பாட்டுங்க. அங்க கேள்வி கேளுங்க. எங்கேயோ கல்கட்டால நடந்ததுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல உட்கார்ந்து டாக்டர்ஸ் எல்லாம் பொங்குறாங்க, போராட்டம் பண்றாங்கல்ல. இந்த டாக்டர்ஸ் நோக்கியும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனையோ பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்களை வந்து உங்க ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் நீங்க வந்து எக்ஸாமின் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பீங்கல்ல. எத்தனையோ டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ் உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரும்ல, அவங்களுக்கெல்லாம் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பீங்கல்ல. எத்தனையோ இந்த மாதிரி கொலை செய்யப்பட்ட பெண்களை வந்து போஸ்ட்மார்ட்டம் உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கீங்கல்ல. அப்பெல்லாம் வராத கோபமும் ஆத்திரமும் இப்ப மட்டும் ஏன் வருது? அப்பவும் வந்திருக்கணும்ல. இப்ப வந்ததை நான் தவறுனே சொல்லல. நியாயமான கோபம், நியாயமான அறச்சீற்றம், அதுக்காக நான் உங்களுக்கு சப்போர்ட்ல நிக்கிறேன். ஆனா எங்கேயோ ஒரு பெண்ணுக்கு நடக்கும்போது ஏன் நீங்க எல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க? இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இது போன்ற சம்பவங்களுக்கு என்னைக்காவது கண்டன அறிக்கை ஒண்ணு விட்டுருக்காங்களா? அந்த கேள்வி அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கும் வேணும்ல. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம போய் இறங்கி போராட்டம் பண்ணலாமா அப்படின்னு வந்து ஒரு குரூப்ல இருந்து ஒரு கேள்வி வரும்போது இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த விஷயம் பெரிதாக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இந்த விஷயம் எல்லாத்துக்கும் வந்துட்டு தெரியப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறதுதான் விஷயம். இது இன்னும் நேத்து நடந்தது, முந்த நேத்து நடந்தது, இது இன்னும் வரக்கூடிய காலங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். அன்லெஸ் அதர்வைஸ் நீங்க எல்லாத்துக்கும் குரல் கொடுத்தா மட்டும்தான் இதை வந்து தீர்க்க முடியும் அப்படிங்கறதா எங்களுடைய ஒரு நட்பு வட்டாரத்துல நாங்க பேசிக்கிட்ட ஒரு விஷயமா இருந்தது. அதான் இந்த தளத்திலயும் இப்ப நம்ம பதிவு பண்ணிருக்கோம்னு நினைக்கிறோம். இது வந்து எந்த ஊர்ல நடந்தாலும் எந்த இடத்துல நடந்தாலும் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருந்தா மட்டும்தான் மாற்றத்துக்கான ஒரு வழியா இருக்கும். அதே நேரம் பெற்றோர்கள் இந்த போன்ற விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இன்னும் பெண் பிள்ளைகளை பாதுகாக்கிறேன்னு பின்னாடி கூட்டிட்டு போகாம இன்னும் அவங்க தைரியமா இருக்கணும், தைரியமா அவங்களுக்கு ஏதாவது சொல்லிதான் அவங்களை வெளில அனுப்பணும், வெளில அனுப்பாம இருந்துடாதீங்க அப்படிங்கறதுதான் நான் வந்து இந்த இடத்துல உங்க கூட சேர்ந்து இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில இன்சிடென்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுக்குது, சில ஏமாற்றத்தை கொடுக்குது. அதனாலதான் பெற்றோர்கள் இது போன்ற விஷயங்களை பத்தி பெண்களோட பேசவே கூடாதுன்னு நினைச்சு பயத்துல பேசவே மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு பேசுங்க. இது போன்ற இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. இது போன்ற சம்பவங்களுக்கு நாமளும் ஆளாகலாம், அதனால எப்படி பிசிக்கலா நம்மள நாமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, செல்ஃப் டிஃபென்ஸ் தயவு செஞ்சு இன்னைக்கு கம்பல்சரி ஸ்கூல்லயே கம்பல்சரி ஆக்கணுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெண்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸஸ் ரொம்ப முக்கியம். நீங்க வேற என்ன கத்து கொடுக்குறீங்களோ இல்லையோ அவங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் கத்து கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இன்னைக்கு நமக்கு நாட்டுல இருக்கு. செக்ஸ் எஜுகேஷன் கத்து கொடுங்க, பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் கத்து கொடுங்க. இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ், ஒரு எதிர்பாலினரை எப்படி அணுகணும், கன்சென்ட்னா என்ன, பெண்களுக்கு வந்து அழகு மட்டும் அழகும் அவங்களுடைய ஒரு உடல் அழகை தாண்டி பெண்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு, ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த புற அழகை தாண்டி அக அழகை மதிக்க வந்து முதல்ல ஆண் பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் ஒரு அரசாங்கம் மட்டும் நினைச்சா இது போன்ற ஒரு ஸ்ட்ரிக்டா பனிஷ்மெண்ட்ஸ் கொண்டு வந்து மிடில் ஈஸ்ட்ல பண்ற மாதிரி கடுமையான தண்டனைகள் கொடுத்தா இது போன்ற குற்றங்கள் குறையும்னா ஒரு நிர்பயாவுக்கு அப்புறம் குறைஞ்சிருக்கணுமே, குறையலையே. அப்ப மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும். வீட்டில் ஏற்படக்கூடிய ஆரோக்கியமான மாற்றங்கள் நாட்டிலையும் பிரதிபலிக்கும். Make every shot perfect with Vivo V40 series Zeiss Portrait So Pro. Pre-book now. டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டுனா டிஎன்சி சட்டுன்னு பணம் வரும்.